ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வியானா கேட்குறாங்க, எல்லாமே நடிப்பு. அப்போ உங்களுக்கு மட்டும் தான் குழந்தை இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அப்போ எங்களுக்குன்னா யாருமே இல்லையா, நாங்கள் அனாதை குழந்தைங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திவ்யா வினோத்தை கேட்குறாங்க, இவங்களுக்காக நான் வந்து இவங்க உள்ளே இருக்குன்றதுக்காக இவங்க டிசர்வான பர்சன் சொல்லிட்டு நான் ஒரு பச்சை மிளகாய் சாப்பிட்டேன், அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ கார் டாஸ்க் கூட ஒரு ட்ராமா தானா? ஐயய்யோ! இவங்கள நம்பி எதுவுமே பண்ண முடியாது போல இருக்குதே! இவங்கள நம்பி தானே பார்வதி இருந்தாங்க. அப்ப அவங்க ட்ரிகர் ஆவாங்கன்னு தெரிஞ்சு தான் இவங்க அந்த வார்த்தைய விட்டுருக்காங்க. 2 பேரையும் ட்ரிகர் பண்ணி, இப்படி பண்ணிட்டாங்க. வெளிய அனுப்பிட்டாங்கன்ற மாரி சொல்றாங்க. அப்ப நீ அந்த அவங்களுக்கே வந்து உன் கூட பழகுனவங்களுக்கே முதுகுல குத்திட்டியே! அப்படின்ற மாரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க சாண்ட்ரா மேல. ஸோ திவ்யா வந்து உண்மையாவே ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டாங்க. கோவத்தோட உச்சத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா, இப்ப எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் சாண்ட்ராவ ஒரு வழி பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா, அவங்க பேசுறதுல அப்படித்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்து சொன்னாங்க இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட பிரவீன் ராஜும் சொல்லியிருப்பாரு. ஐய்யய்யோ! அவங்கள நம்பவே முடியாது என்னாலன்னுவாரு. ஸோ ரம்யாவ அதான் சொன்னாங்க. வியானாவ அதான் சொல்றாங்க. ஸோ அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இத சொன்னதால, உண்மையாவே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க திவ்யா. ஸோ என்ன மட்டும் இல்ல, எல்லாரையுமே நீ அடிக்கிறது இதுதான் உன் கேமான்ற மாரி அவங்க பிளான் பண்ணி, எப்போ அவங்க பழிவாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்போ வெடிக்கும்னு தெரியல. அவங்க 2 பேரும் சண்டை. பார்க்கலாம் மக்களே. அடுத்த வீடியோல உங்கள அப்டேட் பண்றேன். நன்றி.